ஒரு பறவை பறந்து வந்து அந்த மரத்துல உட்காந்துருச்சு. மறுபடியும் பறக்குது, தண்ணி கிட்ட வருது, மறுபடியும் திரும்பி போகுது. வந்துட்டு அடுத்த கடைசியா வந்து என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணியில அப்படி முங்கி வாயில இருந்து ஒன்னு எடுத்துச்சு. பாருங்க, இவ்வளவு பெரிய மீன். நேரா எடுத்துட்டு போய் கிளையில உட்காந்து வாயில இருந்து காலுக்கு கவிருச்சுங்க. கொத்த போகுது, மறுபடியும் இப்படி பாக்குது. மறுபடியும் என்ன பண்ணுச்சு, வாயில அதை எடுத்துருச்சு. எடுத்துட்டு நேரா பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. இவ்வளவுதான் காட்சி. அந்த ஆள் இல்லை, அந்த கேமரா வச்சிருந்த ஆள் அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள இறக்குறான். அந்த மீன் உள்ள போச்சா, உள்ள போய் இப்படி மீன் நீந்தி வந்துதான் நடுவுல தடுமாறிச்சா, தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளா வெளியில வருது. பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு, நான் மீன்களைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும்.